ஆசீர்வதிப்பார் இயேசு ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார் உன்னை பெருக பண்ணுவார். ஆசீர்வதிப்பார் இயேசு ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார் உன்னை பெருக பண்ணுவார். இந்த வானமும் பூமியும் படைத்தவர், வாக்கு கஷ்டம் செய்தவர். இந்த வானமும் பூமியும் படைத்தவர், வாக்கு கஷ்டம் செய்தவர். லல்லா லலா 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 லல்லா லலா. வல்லமை வரங்கள் கொடுத்திடுவார், ஆவியின் கனிகள் தந்திடுவார். வல்லமை வரங்கள் கொடுத்திடுவார், அபிஷேகம் உன்னில் பெருக செய்வார். அற்புதம் தினமும் செய்திடுவார், அபிஷேகம் உன்னில் பெருக செய்வார். அற்புதம் தினமும் செய்திடுவார். ஆசீர்வதிப்பார் இயேசு ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார் உன்னை பெருக பண்ணுவார். ஆசீர்வதிப்பார் இயேசு ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார் உன்னை பெருக பண்ணுவார். இன்பம் தந்திடுவார், குறைவுகள் எல்லாம் நீக்கிடுவார். குடும்பத்தில் இன்பம் தந்திடுவார், குறைவுகள் எல்லாம் நீக்கிடுவார். உந்தன் சந்ததி பெருக செய்வார், அதிசயம் தினமும் காண செய்வார். உந்தன் சந்ததி பெருக செய்வார், அதிசயம் தினமும் காண செய்வார். ஆசீர்வதிப்பார் இயேசு ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார் உன்னை பெருக பண்ணுவார். ஆசீர்வதிப்பார் இயேசு ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார் உன்னை பெருக பண்ணுவார். எல்லாம் வாய்க்க செய்வார், செயல்களில் ஆசீர் தந்திடுவார். காரியம் எல்லாம் வாய்க்க செய்வார், உந்தன் சம்பத்து பெருக செய்வார். வேலி அடைத்து காத்திடுவார், உந்தன் சம்பத்து பெருக செய்வார். வேலி அடைத்து காத்திடுவார். ஆசீர்வதிப்பார் இயேசு ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார் உன்னை பெருக பண்ணுவார். ஆசீர்வதிப்பார் இயேசு ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார் உன்னை பெருக பண்ணுவார். இந்த வானமும் பூமியும் படைத்தவர், வாக்கு தத்தம் செய்தவர். இந்த வானமும் பூமியும் படைத்தவர், வாக்கு தத்தம் செய்தவர். லல்லா லலா 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 லல்லா லலா.
எபிரேயர் 6 அதிகாரம் 14 வசனம். எபிரேயர் 6 அதிகாரம் 14 வசனம். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த வருஷத்திற்கு தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம், நான் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவேன் என்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பது மாத்திரம் அல்ல, அந்த ஆசீர்வாதத்தை பெருக பண்ண போகிறார். ஆண்டவர் உங்களை பெருக பண்ணி மகிழ பண்ண போகிறார். நீங்கள் படித்து கொண்டிருக்கலாம், உங்களுடைய ஞானத்தை தேவன் பெருக பண்ணுவார். உங்களுடைய ஞாபக சக்தியை கர்த்தர் பெருக பண்ணி படிப்பிலே நீங்கள் பெரிய வெற்றிகளை பெற்று சந்தோஷம் அடையும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய தாளந்துகளை தேவன் பெருக பண்ணி ஆண்டவருடைய கிருபைகளை பெருக பண்ணி நீங்கள் திறம்பட செய்து அதில் உயர்வுகளை பெற்று மேன்மை அடையும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஒருவேளை நீங்கள் ஒரு வியாபாரம் தொழில் செய்து கொண்டிருக்கலாம், உங்களுடைய வியாபாரத்தை தொழிலை கர்த்தர் ஆசீர்வதித்து தேவன் அதை பெருக பண்ண விரும்புகிறார். நீங்கள் பல வருஷமாய் ஒரு சின்ன வியாபாரத்தை தொழிலை செய்து கொண்டிருக்கலாம், கர்த்தர் அதை ஆசீர்வதித்து பெருக பண்ணி இந்த ஆண்டிலே உங்களை மகிழ்விக்க விரும்புகிறார். ஒருவேளை விவசாயம் நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம், உங்களுடைய நிலத்தினுடைய பலனை தேவன் பெருக பண்ண போகிறார். அந்த விளைச்சலை பெருக பண்ணி செழிப்பை தேவன் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஒருவேளை நீங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம், உங்களுடைய சபையை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். உங்களுடைய ஊழியத்தின் எல்லைகளை தேவன் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும், நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன செய்து கொண்டிருந்தாலும் அதிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ண விரும்புகிறார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும்.